எங்கள் முதல்வர் 2026 முதல்வர் பார்க்க வந்திருக்கோம். மக்கள் கூட்டத்தை பார்த்தீங்களா? இதுலேருந்தே தெரிதலை 2026 கன்ஃபார்ம் நம்ம விஜய் தான். பெண்கள் ஆதரவு மட்டும்தான் அதிகமாகவே இருக்கு. இங்கே பார்த்தாலே தெரியுமே, எங்கள் பெண்களோட இந்த குட்டீஸ்லேருந்து பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. நாங்கள் எவ்வளோ ஆர்வம். 2026 சிஎம் எங்கள் முதல்வர் விஜய் தான். எங்கள் அண்ணா விஜய் அண்ணா தான். இவங்க எல்லாருக்குமே தெரியுதுங்க. இவங்க வந்து ஹரியானால இருந்து வர்றாங்க. ஹரியானால இருக்கவங்களுக்கும் தளபதி விஜய் தெரிஞ்சிருக்கு, பாத்துக்கோங்க. நான் உங்கள்ட்ட காட்டினேன் இந்த மாதிரி. இவர் யாருன்னு கேட்டேன். யூ நோ திஸ் guy? Yeah. Who is? Big fan. Name? Yeah. Actually உங்களுக்கு தளபதி South Indian famous. Yeah, அஜித் தளபதி விஜய். Yeah, upcoming CM, you know. அவர் சொந்த காசுல மக்களுக்கு செய்ய வராரு. ஊழல் பண்ணல, அடுத்தவங்க காசுல சம்பாதிக்கல, கொள்ளை அடிக்கல. அவன் அப்ப உழைச்சு வச்ச காசு கிடையாது. சந்திரசேகர் ஐயா அவரு கஷ்டப்பட்டு வந்தவர் தான். அதே மாதிரி அவரு உழைச்ச காசு தான் மக்களுக்கு செய்யறாரு. இதை விட்டுட்டு சும்மா அவரை தப்பா பேசினா கொலகாரன் 41 பேரை கொண்டுட்டு போயிட்டாங்க. கொண்டுட்டு எங்க போனா? அவரா ஓடி போனாரு. இருக்கிற போலீஸ்காரன் தானே போய் சொன்னாங்க, நீங்க போங்க எத்தனை பேரை உங்களை விரட்டி. அவரு நினைச்சு நான் இருக்கிறேன் மக்கள்கிட்ட பேசுறேன், நான் இருந்து என்னதுன்னு பாத்துட்டு போறேன். சும்மா நின்று பேசினவனையே செருப்பால அடிக்கிற, பின்னால கூட அடிக்கிற. இதெல்லாம் ஒரு தலைவன் அடிக்கிறது யாருமே கேட்க மாட்டாங்களா? இந்த அரசாங்கம் இது கேட்காதா? இதுக்கு ஒரு என்னென்ன அதிகாரி எங்களுக்கு பேச தெரியாதுப்பா. எதாவது அதிகாரி எல்லாம் வந்து கேட்கறாங்க, இந்த இதெல்லாம் கேட்கறாங்க. கொன்னா யார் கொன்னா? அவரை கொண்டா. இதுக்கு முழு காரணம் செந்தில் பாலாஜி தான். ஏன் என்னென்ன அநியாயமாக நடந்துக்கிட்டு இருக்கு? அப்பா அடிக்காது அந்த மகேஷ். அவன் என்ன மகேஷ்? அந்த அன்பின் மகேஷ் கண்ணீர். ஆனா நல்லா நடிக்காங்க. போனதுக்கு மேல இந்த அதிகாரம் இந்த அரசாங்கம் நடத்தணுமா? ஒரு 41 பேர் சாக அடிச்சு நீ இந்த அரசாங்கம் நடத்தணுமா? நீலாம் எதுக்கு வாழ்ற? நீலாம் ஏன் கட்சி நாள்ற? செத்து போயிருக்கடா நீங்க. 40. ஆனா அந்த 41 பேர் உயிரும் அந்த ஆன்மா சும்மாவே விடாது. சத்தியமா சொல்றேன். 2026 விஜய் தான் தளபதி தான் சிஎம். விஜய் இந்த பேட் டைமை டிசம்பர்ல கிராஸ் பண்ணிடுவார். ஜனவரி 31 முன்னால, அப்போ அந்த இன்டர்வியூ நான் போல்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஜனவரி 31 நீங்கள் என்னை கூப்பிடுங்க. அதற்கு முன்னால இவர் தான் நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் உறுதியாயிரும். அது ஷார்ட் டைம்ல எப்படி சார் நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அளவுக்கு நீங்க மக்களுடைய மென்டாலிட்டி மாறிடும். ஹாய் விஜயனா, உங்களுக்கு தான் கேரளாவில இருந்து. எனக்கு அப்படின்னு தமிழ் பேச தெரியாது. ஆனா தமிழ் കേട്ടാൽ എല്ലാം പുരിയും. ഞാൻ ജനിച്ചത് ഞാൻ പിറന്നൊക്കെ തമിഴ്നാട്ടിലാണ്. എന്റെ പേര് ഒരു തമിഴ് പേര് தான் தெய்வானா. அப்போ இங்க ആരോരും അറിയാണ്ടിരുന്ന ഉണ്ണിക്കണ്ണൻ ചേട്ടൻ ചിലപ്പോ അറിയായിരിക്കും, വിജയൻ അറിയായിരിക്കും ഉണ്ണിക്കണ്ണൻ ചേട്ടൻ. ആ ചേട്ടൻ വരെ ചേട്ടന്റെ പേര് വെച്ച് ഫെയിമായി. അപ്പോ ഒരു കാര്യത്തിൽ ഉറപ്പുണ്ട്, അടുത്ത തമിഴ്നാട് സിഎം വിജയണ്ണൻ തന്നെ. അപ്പൊ ചേട്ടൻ ഇങ്ങനെ പ്രശ്നമൊക്കെ വരുന്നതിന് കാരണം എന്നറിയാം. அது என்ன, நீங்க சொல்ற ஒரு டைலாக் இருக்கு, பிரச்சனைகள் வருதில்ல அது எதிர்க்காங்கல்ல. அப்போ நீங்க போற வழி சரியான வழிதான். அப்போ 2026 பார்க்கலாம். லவ் யூ. பாதுகாப்பு திமுக தான் சொல்றாங்க. யார் சொல்றா? ஸ்டாலின் சொல்றாரு. ஆமா, அவனுக்கு 4 பொண்டாட்டி. அதான் சொன்னல, அவனுக்கு 4 பொண்டாட்டி. அது பெண்களுக்கு நல்ல தீர்ப்பு தான். அவன் தங்கச்சிக்கு நல்ல சுதந்திரம் தான். என்ன அப்புறம் அவன் மகனுக்கு இன்னும் அடுத்தால என்ன வரப்போகுது? அவன் அப்பனுக்கு எதோ அதான் இது வந்துருச்சு. கூத்தாடின்னு சொன்னான் எங்க தளபதிய. அவன் அந்த கூத்தாடி சம்பாதிச்சு தான் இன்னைக்கு அவன் சிஎம் ஆகியிருக்கான். அவன் அப்பன் கூத்தாடி தானே கதை எழுதுனா. அவன் மகன் கூத்தாடியா நடிச்சான்ல, இப்ப அவன் பேரை நடிக்கிறான்ல. அப்ப அதுக்கு அர்த்தம் என்னது? எங்க தளபதிக்கு அவன் ஒன்று சொன்னா அவனுக்கு நாங்க 1000 பேர் சொல்லுவோம். அவனுடைய தில்லு என்னன்னு நாங்க பாக்குறோம். எங்களுக்கு எங்க தளபதி இறங்கணும்னு அவசியம் கிடையாது. எங்க தளபதியை உட்கார வச்சுட்டு நாங்க மக்கள் செயல்படுவோம். இதுதான் எங்க தளபதியுடைய கொள்கை, எங்களுடைய கொள்கை. இதுதான், இதை மாத்து கருத்தே கிடையாது. 2026 சிஎம் மயந்தே முதலமைச்சரா வரணும். மயந்தே வரணும். ஆமா, மயந்தே விஜய் சொல்ற மாதிரி. ஆமா, மயந்தே விஜய், மயந்தே வரணும். விஜயகாந்த் பத்தி பேசுறாரு, எம்ஜிஆர் பத்தி பேசுறாரு, நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த வட்டம் முதல்வர் வந்து விஜய் தான். இப்பவே எல்லாரும் மக்கள் மனசு ஃபுல்லாமே சிஎம் தளபதி மட்டும்தான் இருக்காரு. அவர் மட்டும்தான் வருவாரு, வேற எந்த ஆட்சியும் வராதுண்ணா. அந்த முதல் தேர்தலில் எப்படிமா வெற்றி பெற்று சிஎம்? கண்டிப்பா அவர் மட்டும்தான் வருவாருண்ணா. லேடிஸோடைய ஆதரவு மொத்தம் அவருக்கு தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இளைஞருடைய ஆதரவு மொத்தமா அவருக்கு தான். சின்ன பசங்களை விட்டா கூட ரசிகர்கள் இருக்காங்க அவருக்கு. வந்து ஆனா ரசிகர்னா யாருன்னா மக்கள் தானே. ஓட்டு போடணும்ல. ஏன்னா இங்க இருந்து செலவு பண்ணிட்டு மாநாட்டுக்கு போறவங்க ஓட்டு போடாமையா இருப்பாங்க? அப்படி சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம்னா, இங்க இருந்து தான் பணத்தை தன்னுடைய வேலையை விட்டு அவனுடைய சம்பளத்தை விட்டு இங்க இருந்து மாநாட்டுக்கு மதுரைக்கு போறான். அவன் ஒரு நாள் செலவு பண்ணி ஓட்டு போடாமையா போயிடுவான். சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம்னா அடுத்த சிஎம் தளபதி மட்டும்தானா. தளபதியை தவிர வேற யாரும் வர முடியாது. அன்பு தம்பி விஜய் அவர்களின்
எந்த ஒரு கூட்டமாயிருந்தாலும் மக்கள் திரட்சியாக அலையாக எண்ணிலடங்காத மக்கள் வருவதை தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் நன்கறிந்திருக்கின்றார்கள். இந்த அநியாயமாக உயிர்களை இழந்த எமது தமிழக தொப்புள் கொடி உறவுகளின் துயரங்களுக்கு திமுக அரசும் தமிழக போலீசாரும் தான் காரணமாக இருந்திருக்கின்றார்கள் என்பது வெளிப்படை. காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு ஏற்பட்ட துயரங்களை துணிவாக அடுத்த வருடம் முதலமைச்சராக ஐக்கிய நாடு சபைகளுக்கு சென்று ஜெனீவாவுக்கு சென்று எமது பிரச்சனைகளை ஈழதேசத்து பிரச்சனையை காத்திரமாக கதைக்கக்கூடிய தமிழர் தேசத்து மருமகனாக ஈழதேசம் என்ன உலக தமிழர்கள் அனைவரும் அன்பு தம்பி விஜய் அவர்களை பார்க்கின்றார். கடந்த காலத்தில் விஜய்க்கு தான் ஓட்டு, எங்களோட ஓட்டு. சரி சொல்லுங்க. ஆமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஏன்னா ஒரு ஜனங்களுக்காக வந்து முன்னாடி நின்று எல்லாம் செய்யணும்னு நினைக்கிற ஆளு. அப்படி இருக்கும்போது இந்த கொலைக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு சொல்லுங்க? சம்மந்தம் இருக்குமா? நம்மளே யோசிக்கணும்ல நிறைய விஷயங்கள். அங்கே சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு இன்ஸ்டாவில் சோஷியல் மீடியாவில் போடும்போது அது தப்புன்றது தெரியுது, யார் செஞ்சிருக்காங்கன்றதும் பகிரங்கமாக தெரியுது. அப்படி இருக்கும்போது இதை நம்புறது வந்து முட்டாள்தனம். முன்னெச்சரிக்கையாக என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணுன்றத இருக்கிறவங்களும் கவனிச்சுக்கணும், போகிறவங்களும் அதுக்கு முன்னாடி சிந்திச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது. உண்மையிலேயே வருத்தப்பட்டு தான் மனுஷன் பேசுகிறாரு, இல்லைன்னு போய் சொல்லக்கூடாது. அந்த ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஒரு உயிர்னா பரவாயில்ல, 40 உயிருக்கு மேலே போயிருக்கணும் போது கண்டிப்பாக அந்த வருத்தம் அவருக்கு இருக்குது. அதோட தாக்கத்தினால தான் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி வீடியோ போட்டிருக்காரு. அதை நாங்களும் பார்த்தோம். தூக்கி நிறுத்தத்துக்கு நாங்கெல்லாம் இருக்கோம். விஜய் சார் பயப்படாதீங்க, நாங்க எல்லாருமே இருக்கோம் உங்களுக்கு சப்போர்ட். நெக்ஸ்ட் சிஎம் நீங்க தான். ஒரு ஓட்டு போட்டு தான் ஆகணும். ஏன்னா 2 பேருக்கு நம்ம ஓட்டு போட்டோம், வர வச்சோம், நம்ம எதுவுமே செய்யலை. அவர் வந்து இன்னும் 2026 சிஎம் ஆகணும்னு அவசியமே இல்லை. இப்பயே அவர் சிஎம் ஆயிட்டாரு. ஏன்னா வந்து அவரை பார்த்து பயந்து அவரே வந்து பெருமையா ஆக்கி விட்டாங்க. அதனால தளபதி வந்து 2026 தான் சிஎம் நம்ம உட்கார வைக்கணும்ல, அவரை இப்பயே உட்கார வச்சாச்சு. அவரை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவரே பயந்து போய் வீட்டை விட்டு வெளில வரல. என்னைக்குமே வந்து சிங்கம் வந்து வெளியே வருதுன்னா அது காட்டுக்கு வெளியே வரும்போது எல்லாருமே பயந்து ஓடுவாங்க. அவர் ஒரு நாள் வெளியே வருவாரு, அப்ப எல்லாருமே வந்து பயந்து ஓடுவாங்க பாருங்க. ஒரு நாள் எப்பமா வரும்? அது ஒரு நாள் கட்டாயமா வரும். இந்த வாரம் வரலாம், இன்னும் அடுத்த வாரம் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஆனா வெளியே வரும்போது எல்லாருமே பயந்து ஓடுவாங்க. தாவேக்கா ஒத்துக்கல. விஜய் தான் முதல்வர், வேற யாரும் முதல்வர் கிடையாது. எங்களுடைய லீடர்ஷிப்பில் தான் வரணும். எங்களுக்கு ஈக்குவல் சீட்டு கொடுக்கணும். 117 117. பிஜேபி, ஏடிஎம்கே, பாமக எல்லாருமே 117. தாவேக்கா, அது தாவேக்கா அணி திரட்டக்கூடிய சில கட்சிகள் இருக்குது. உதாரணத்துக்கு டிடிவி தினகரன் கட்சி வந்து அணி திரட்டுறதா இருக்காங்க. ஓபிஎஸ்